ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட்ல தேர்ட் ப்ராப்ளம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கிவ் அ ஸ்ட்ரிங் எஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஸ்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போறாங்க, ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்க போறாங்க. அதோட லென்த்த வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆஃப் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் டூப்ளிகேட்டிங் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ அது ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும். ஆனா, அதுல வந்து எந்த ஒரு ரிப்பீட்டேஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதோட மேக்ஸிமம் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. இன்புட்ல வந்துட்டு எஸ்ங்கிற வேரியபிளுக்கு ஏபிசி, ஏபிசி, பிபின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் வந்து மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க? 3ன்னு குடுத்துருக்காங்க. இத எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோகிராமேட்டிக்கா பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரியும். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா? இது வந்து ஈஸியாவே நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்ங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ள என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி, ஏபிசி, பிபின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. ஸோ அத எழுதிக்கலாம். ஸோ ஏ, பி, சி, ஏ, பி, சி, பி, பி. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து ஒரு கியூ மாரி போட்டுக்கலாம். அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏ, பி, சி, ஏ, பி, சி, பி, பி. ஸோ இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இங்கேயும் வந்து எதுக்கும் போட்டு வச்சுக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ நமக்கு இதுல வந்து முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இது 2மே இனிஷியலா வந்து 0ங்கிற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் லென்த் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லென்த்த வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, நம்ம ரைட் மைனஸ் லெஃப்ட். ரைட்டையும் லெஃப்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டு ஆட் வித் 1 பிளஸ் 1ன்னு நம்ம குடுத்தோம்னா, அதான் மேக்ஸிமம் லென்த்தோட ஃபார்முலா. ஓகே. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து நம்ம ஒவ்வொரு கேஸ் பை கேஸா பார்க்கலாம். ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எனக்கு r இஸ் ஈக்குவல் டூ 0. r இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் r அதாவது எஸ் ஆஃப் r அப்போ இதுல வந்துட்டு எனக்கு r இருக்க இடத்துல நான் 0ங்கிற சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க 0ங்கிற இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? ஏங்கிற வேல்யூ இருக்கா? ஸோ ஏங்கிறது தான் எனக்கு அவுட்புட். ஸோ இத வந்து நான் இப்ப போட்டுக்கிறேன். ஏங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதோட மேக்ஸிமம் லென்த் நான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. ஸோ ரைட்டையும் லெஃப்ட்டையும் நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் வந்து இப்போ எனக்கு இனிஷியலா என்ன இருக்கு? 0ன்னு இருக்கு. ஸோ 0 ஆல்ரெடி லெஃப்ட்ங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0ன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் 0 இது பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 மைனஸ் 0 0 அதை விட்டுருங்க பிளஸ் 1. ஸோ 1ங்கிறது தான் என்னோட மேக்ஸிமம் லென்த் இப்போதைக்கு இருக்கிறதுல. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆர் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால செகண்ட் ஐட்ரேஷன் போகும். அதில் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு மாறிடும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஸ் ஆஃப் ஆர்ன்னு போடும்போது நமக்கு எஸ் ஆஃப் 1ன்னு வரும். ஸோ இப்போ வந்து எனக்கு 1ங்கிற இண்டெக்ஸில் பி இருக்கு. ஸோ இந்த பியை வந்து நான் இப்போ உள்ள கொண்டு வரணும். ஸோ ஏ இப்போ பி நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஆல்ரெடி ஸ்டாக் இதை வந்து நம்ம ஸ்டாக்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை சம்திங் ஒரு கியூவா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்குள்ள என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி எனக்கு இங்க வந்து ஏ இருக்கு. இப்போ நான் வந்து பியை உள்ள கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கியூக்குள்ள ஏதாவது ஆல்ரெடி டூப்ளிகேட்ஸ் பிங்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ எனக்கு ஏ மட்டும் தான் இருக்கு. ஸோ டைரக்டா டூப்ளிகேட் இல்லை. ஸோ நான் பியை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள பி கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்க போறோம். மேக்ஸிமம் லென்த்துக்கு ஃபார்முலா லெஃப்ட் சாரி ரைட் மைனஸ் லெஃப்ட். ஸோ இப்போ ரைட் வந்து எனக்கு என்னவா இருக்கு? 1ஆ இருக்கு. ஸோ 1 மைனஸ் 0 லெஃப்ட் வந்து 0 தான் இருக்கு இன்னும். ஸோ பிளஸ் 1. ஸோ
1 minus 0 is equal to 1. 1 plus 1, 2. ஸோ எனக்கு இப்போ மேக்ஸிமம் லென்த் என்னவா இருக்கு? 2ன்னு இருக்கு. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் நான் போறேன். தேர்ட் ஐட்ரேஷன். தேர்ட் ஐட்ரேஷன்ல வந்து எனக்கு R வந்து மறுபடியும் ஒண்ணு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ 2ன்னு போயிருக்கு. எனக்கு தேர்டா வந்துட்டு சரி 2ங்கிற R வந்து 2. அப்போ 2ங்கிற இண்டெக்ஸ்ல எனக்கு வந்து Cங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ நான் வந்து அத உள்ள கொண்டு வர போறேன். A, B ஆல்ரெடி உள்ள C இருக்கான்னு பாருங்க. C இல்ல. ஸோ நான் C வந்து உள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போணும்? நான் வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா R மைனஸ் L பிளஸ் 1. ஸோ இத வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு Rங்கிறது வந்து 2ன்னு மாறிடுச்சு. 2 மைனஸ் லெஃப்ட்ங்கிறது அஸ் யூசுவல் 0 தான் இன்னும் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் 1. ஏன் இங்க வந்து ஆரும் எல்லும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்னா, ஆறுங்கிறது வந்துட்டு நம்மளோட எலமெண்டோட மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு இதா வந்து உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு வேரியபிள். எல்லுங்கிறது வந்து இப்போ சப்போஸ் ரிப்பீட்டட் டூப்ளிகேட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னா, அந்த டூப்ளிகேட்ட வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த எல்லுங்கிற லெஃப்ட்ங்கிற ஒரு வேரியபிள் வச்சு நம்ம பண்ணிக்க போறோம். அதனால தான் இந்த 2 வேரியபிள் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ 2 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 1. அப்போ எனக்கு 3ங்கிற அவுட்புட் வருமா? ஸோ 3. இப்போ எனக்கு மேக்ஸிமம் லென்த் வந்து 3ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து எனக்கு என்ன ஆகும்? 4த் ஐட்ரேஷன் போகும். 4த் ஐட்ரேஷன்ல R இஸ் ஈக்குவல் டு 3. R ஈக்குவல் டு 3. R ஈக்குவல் டு 3ல எனக்கு 3ல வந்து Aங்கிற ஒரு எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ A. இப்போ எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி எனக்கு A இங்க உள்ள இருக்கு. ஆல்ரெடி A உள்ள இருக்கே. இப்ப நம்ம எப்படி வந்து மறுபடியும் வர A வந்து போட முடியும்னா, இப்போ நம்மள்ட்ட சப்போஸ் A, B, Cன்னு ஆல்ரெடி எலமெண்ட் இருக்கு. இப்போ நான் ஏ உள்ள கொண்டு வரணும். ஏ வந்து நான் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, என்னால முடியாது. ஏன்னா அது வந்து டூப்ளிகேட் பிரசன்ட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி இருக்க ஏ வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க ஏ ரிமூவ் பண்ணிட்டேன்னா, எனக்கு வெறும் பி, சி மட்டும் தான் இருக்கும். அடுத்து இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க ஏ வந்து நான் உள்ள கொண்டு வர முடியும். ஸோ இது நான் பின்னாடி வந்து ஏ கொண்டு வந்துருவேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க எலமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புதுசா இருக்க எலமெண்ட் உள்ள கொண்டு வர போறோம். அப்போ எனக்கு இங்க லெஃப்ட்ங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0. 0ங்கிற இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு எல்லுங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்? ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிரும். அப்போ ஏங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இப்போ ஏ வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஏங்கிறது டூப்ளிகேட் பிரசன்ட் ஆகாது. நான் வந்து பின்னாடி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ எனக்கு இங்க ஏங்கிறத வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அப்ப ரிமூவ் பண்ண போறேன்னா எனக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 0. அப்பதான் எல் இஸ் ஈக்குவல் டு 0ங்கும் போது தான் எனக்கு என்ன ஆகும்? ஏங்கிறது ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ அப்ப எனக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் போட்டுட்டேன். அப்ப எனக்கு பி, சின்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? இப்ப ஏங்கிற எலமெண்ட் நான் உள்ள கொண்டு வரணும். R is equal to 3ங்கிற சாரி தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க ஏ நான் இப்போ உள்ள கொண்டு வரணும். அப்போ R is equal to 3. இப்போ B, C. இப்போ நான் இங்க வந்து A வந்து உள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ BCAன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கணும். இப்போ R ஓட வேல்யூ என்னது? 3. அஸ் யூஷுவல் நம்ம லெஃப்டோட வேல்யூ இப்போதைக்கு 0ன்னு இருக்கு. பிளஸ் 1. இங்க வந்து நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து நமக்கு என்ன ஆச்சு? ஏங்கிறது ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ ஏங்கிறது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு பி, சிங்கிற மாரி 2 காம்பினேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எல்ல வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும். அப்போ இன்கிரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, எல் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குமா? அப்போ இங்க எல் இஸ் ஈக்குவல் டு 1னா இங்க 1ங்கிற வேல்யூ வரும். 0 வராது. ஸோ இப்போ 3ல 1 போனுச்சுன்னா 2, 2 + 1 3. அப்போ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் லென்த் வந்து நமக்கு இங்க 3ங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த ஐட்ரேஷன். ஸோ ஆல்ரெடி 4 ஐட்ரேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து 5த் ஐட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா, R is equal to 4. R is equal to 4ல வந்து நமக்கு என்ன எலமெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். R is equal to 4ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு Bங்கிற எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ B. ஸோ இதுல வந்து நம்ம வந்து B வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ B இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல நமக்கு B இருக்கா? B ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ L is equal to 1.
அப்படின்னு லாஸ்ட்ல நம்ம வந்து இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம ரிமூவ் பண்ணோம்னா 1 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? பிங்கிறது எரேஸ் ஆயிரும். ஸோ பிங்கிறது எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வெறும் சி, கமா ஏ இது மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா? இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 1 ரிமூவ் பண்ணியாச்சு. பி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. தென் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கும்னா இப்போ வந்து எல் பிளஸ் பிளஸ் லெஃப்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 2ன்னு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம வந்து பி வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ சி, கமா ஏ, கமா பி. இப்போ நமக்கு பி வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? மேக்ஸிமம் லென்த் அஸ் யூசுவல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட் வந்து நமக்கு 4 மைனஸ் லெஃப்ட் வந்துட்டு நமக்கு கரண்ட் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. ஸோ பிளஸ் 1. 4ல 2 போனுச்சுன்னா 2 பிளஸ் 1 3. நமக்கு வந்து ஆன்சர் மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு இப்பயும் நமக்கு வந்து 3 தான் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஐட்ரேஷன் வந்துட்டு சாரி 4 போட்டேன்னா 6th ஐட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா r is equal to 5. ஸோ மறுபடியும் நான் இங்க வந்து ஸ்டாக் எழுதிக்கிறவா? ஏ, பி, சி அடுத்து மறுபடியும் ஏ, பி, சி, பி, பி. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்ப எனக்கு r is equal to 5. r is equal to 5ல எனக்கு என்ன இருக்கு? சிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து பழைய இதில பார்த்தீங்கன்னா, சி பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? சிய வந்து நான் ரிமூவ் பண்ணணும். சிய ரிமூவ் பண்ணணும்னா, இப்ப எனக்கு வந்து எல்லுங்கிறது எந்த லொகேஷன்ல இருக்கு? எல்லுங்கிறது எனக்கு 2ண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ 2ண்ட் பொசிஷன்ல எனக்கு சி இருக்கா? அப்போ சி வந்து எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ சி ரிமூவ் ஆயிருச்சு அப்புட்ன்னா, எனக்கு வெறும் ஏ, கமா பி மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும்? எல் பிளஸ் பிளஸ் ஆகும். இப்ப எனக்கு எல் வந்து இப்போ கரண்ட்டா எனக்கு 3ன்னு வந்துருச்சு. எல் வந்து இப்ப எனக்கு 3rd இண்டெக்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஸ்ட்ரிங்க வந்து r is equal to 5. r வந்து ஈக்குவல் to 5னா 5th இண்டெக்ஸ்ல இருக்க சிய நான் வந்து ஏ, பி, சின்னு நான் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஏ, பி, சி ஆட் ஆயிடுச்சா? ஸோ இப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. ஸோ ரைட் வந்து எனக்கு 5 லெஃப்ட் வந்துட்டு எனக்கு இங்க கடைசியா நான் இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 3ங்கிற போச்சு. 1 செகண்ட். நான் கூட க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். 1 செகண்ட் இது லோட் ஆகிக்கட்டும். ஓகே. இப்போ எனக்கு ரைட்ங்கிறது ஆல்ரெடி எனக்கு 5ன்னு இருக்கு. ஸோ லெஃப்ட் வந்து எனக்கு இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 3ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த 3ங்கிறத விட நான் என்ன பண்ண போறேன்? பிளஸ் 1. ஸோ இப்போ வந்து எனக்கு இது மேக்ஸிமம் லென்த் என்ன வரும்? 5ல 3 போனுச்சுன்னா 2 பிளஸ் 1 3. ஸோ எனக்கு 3ங்கிறது தான் மேக்ஸிமம் லென்த்தா இப்ப இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 7th ஐட்ரேஷன் போணும். 7th ஐட்ரேஷன் பார்த்தோம்னா r is equal to 6. 6ல வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன எலிமெண்ட் இருக்கு? பிங்கிற எலிமெண்ட் இருக்கு. ஸோ பிங்கிற எலிமெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு ஸ்டாக்ல இருக்கு. ஸோ ஏ, பி, சின்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டூ 3ங்கிற பொசிஷன்ல இருக்கா? அப்போ 3rd பொசிஷன்ல இருக்கத நான் ரிமூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டூ 3 அப்புட்ன்னா, ஏங்கிற எலிமெண்ட் இருக்கு. அப்போ ஏ வந்து இப்ப எனக்கு ரிமூவ் ஆயிரும். ஏ ரிமூவ் ஆயிருச்சுன்னா எனக்கு பி, கமா சி இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு 3rd இண்டெக்ஸ்ல ஏ இருக்கனால எனக்கு ஏ ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன்? எல் பிளஸ் பிளஸ் குடுக்க போறேன். எனக்கு இப்போ எல் வந்துட்டு என்னவாகும்? 4ன்னு வரும். ஸோ மறுபடியும் எனக்கு பி வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ 4ங்கிற எலிமெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு பி இருக்கு. ஸோ இப்போ எனக்கு பி வந்து ரிமூவ் ஆயிருச்சுன்னா, எனக்கு வெறும் சி மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம்? ஆ ஆ இண்டெக்ஸ் நம்பர் 6ல இருக்க பி வந்து உள்ள ஆட் பண்ண முடியும். அப்போ சி, கமா பி இப்போ ஆட் ஆயிடுச்சு.
இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணணும், எல்ல வந்து பிளஸ் பிளஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி 4 இன்கிரிமெண்ட் ஆனது 5 இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா ரைட் மைனஸ் லெஃப்ட். ரைட் வந்து 6 மைனஸ் இப்போ எனக்கு இன்கிரிமெண்ட் ஆனது 5 பிளஸ் பிளஸ் 1. ஸோ ஓகே. இப்போ எனக்கு 6ல 5 போணுச்சு அப்படின்னா எனக்கு 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எனக்கு 2ங்கிற ஒரு எலமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசியா இருக்க ஒரு ஐட்ரேஷன் 8th ஐட்ரேஷன், சாரி 7th ஐட்ரேஷன். ஸோ 8th ஐட்ரேஷன். 8th ஐட்ரேஷன்ல வந்து பார்த்தோம்னா 7th இண்டெக்ஸ்ல எனக்கு இருக்கிறது பி. மறுபடியும் பி தான் வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஆல்ரெடி சி கமா பின்னு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு என்ன பண்ண போறேன்னா பி வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி இண்டெக்ஸ் வந்து எனக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. ஸோ இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 5. 5ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? சி இருக்கு. அப்போ எனக்கு இங்க என்ன ஆகும்னா சி ரிமூவ் ஆயிரும். சி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வெறும் பி மட்டும் தான் இருக்கு. ஸோ பி மட்டும் தான் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும்? எல் பிளஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 5ல 1 இன்கிரிமெண்ட் ஆனா 6 ஆகுமா? ஸோ 6. அப்போ 6th இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு? 6th இண்டெக்ஸ்ல எனக்கு பி இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? பியும் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ பியும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்க எம்ப்டி ஸ்டாக் தான் இருக்கும். இதுல வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இந்த இண்டெக்ஸ் நம்பர் 7ல இருக்க பி வந்து நான் உள்ள ஆட் பண்ண முடியும். ஸோ பிங்கிறத நான் உள்ள ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ வந்து பிங்கிறது உள்ள நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேக்ஸிமம் லென்த் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. ரைட் வந்துட்டு எனக்கு 7ங்கிறது தான் வேல்யூ. ஸோ ரைட் வந்துட்டு 7. r is equal to 7. ஸோ r is equal to 7 7 மைனஸ் இப்போ எனக்கு லெஃப்ட்டுங்கிறது கடைசியாக எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னா 6 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கு. ஸோ 6 பிளஸ் 1. 7ல 6 போனுச்சுன்னா 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 2. ஸோ இதுல வந்து நமக்கு மேக்ஸிமமா நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 3ங்கிறது தான் மேக்ஸிமம் லென்த் கிடைச்சிருக்கு. ஸோ 3 மேக்ஸிமம் வந்து லென்த் வந்து 3 கிடைச்சனால நமக்கு அவுட்புட் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட். இது வந்து தியரியா நமக்கு வந்து இப்போ பார்த்துருக்கோம். இப்போ தியரி பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இது அப்படியே வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா கோடிங்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோடிங்க்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க வந்து இது புரியலன்னா திருப்பி இது வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் இந்த கான்செப்ட் வந்து கடைசியா கொஞ்சம் வந்துட்டு புரியாத மாரி இருந்துச்சுன்னா, திருப்பி இந்த வீடியோ கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து டிராப் அவுட் பண்ணுங்க. ஸோ இத மறுபடியும் வந்து எப்படி இன்னும் ஈஸியா வந்து சொல்ல முடியுங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு, இத விட இன்னும் பெட்டர் வேல வந்து நான் இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நான் இன்னும் நெறைய தேட முடியும். ஸோ நீங்க சொல்றதுல தான் இருக்கு எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு கோடிங் பார்ட்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒண்ணு வந்து லெஃப்ட் தேவைப்படும். இன்னொன்னு வந்து ரைட் தேவைப்படும். அடுத்து மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் லென்த்ன்னு சொல்ற ஒரு வேரியபிள் தேவைப்படும். ஸோ இந்த 3 வேரியபிள் நமக்கு முக்கியம். ஸோ ஓகே. இப்போ இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அந்த டூப்ளிகேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்? ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. இந்த ஏ, பி, பின்னா இந்த பி ஆல்ரெடி ஒண்ணு டூப்ளிகேட் இருக்குங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்கு இது இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ அத தான் நம்ம இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட் n ஈக்குவல் டு s டாட் லென்த். இப்போ ஸ்ட்ரிங் எஸ்ங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்ம குடுத்துருக்க ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்க வந்து அதோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எண்ணுங்கிறது நான் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிங் வேணாலும் அவங்க வந்துட்டு குடுக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எத்தன லெட்டர்ஸ் குடுத்துருக்காங்க? 0, 1 சாரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, 5 கேரக்டர்ஸ் இருக்க ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாரி 6 கேரக்டர்ஸ் இருக்க ஸ்ட்ரிங். இது மாரி எவ்வளோ வேணா அவங்க குடுப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கான்ஸ்டன்ட்டா இல்லாம டைனமிக்கா வந்து குடுக்குறதுனால, அதோட லென்த்த வந்து நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ லென்த் வந்துட்டு ஓகே. லென்த் வந்துட்டு பார்த்தோம்னா, வாங்கிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம இன்டிஜர்ல வாங்கிக்க போறோம். மேக்ஸிமம் லென்த். ஸோ இத வந்துட்டு ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0ங்கிற ஒரு வேல்யூ குடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இதோட வேல்யூ 0. அடுத்து ஒண்ணு ஒண்ணா அது வந்து
ஆட் பண்ணி அதோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் மாரி தானே. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு முக்கியமான கான்செப்ட் எப்படி அந்த டூப்ளிகேட் வந்து ஃபைண்ட் பண்ணுது. அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது தான் அன்ஆர்டர்டு செட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஆர்டர்டு செட் செட் இதுல வந்துட்டு நான் எத மட்டும் கால்குலேட் பண்ண போறேன்னா, கேரக்டர். ஸோ எனக்கு இதுல குடுத்திருக்க எல்லாமே ஏபிசிடி அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. அது வந்து ஏங்கிறது ஒரு கேரக்டர், பிங்கிறது ஒரு கேரக்டர். ஸ்ட்ரிங்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் அதாவது மோர் தென் 2 கேரக்டர்ஸ் சேர்ந்தா அத ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப வந்து இதுல எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கேரக்டர் தான். நமக்கு இன்டிஜர் வேற எந்த ஒரு ஃபார்மேட்டும் நியூமெரிக்கல் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. பூலியன் யூஸ் பண்ண போறோம். வெறும் கேரக்டர் மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறதுனால, கேரக்டர்ல இருக்க டூப்ளிகேட்ஸ் மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் பேர் வைக்கலாமே. ஸோ இதுக்கு வந்து நான் ஏலியன் கூட பேர் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நான் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ ஏலியன் செட்ன்னு வச்சுக்கலாமா? சரி ஏலியன் மட்டும் இருக்கட்டும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெஃப்ட் வாங்க போறோம். லெஃப்ட். லெஃப்ட்டோட ஆ ஸ்டார்ட்டிங் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்னா, 0ன்னு சொல்லியிருக்கோம். இனிஷியல் வேல்யூ 0. ஸோ ஓகே. இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ரைட்ங்கிறத நம்ம ஃபார் லூப்ல குடுக்க போறோம். ரைட் வந்து என்ன பண்ணணும்னா, ஒண்ணா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து ஃபார் லூப்ல குடுத்துக்கலாம். ஸோ ஃபார் லூப்ல எனக்கு இன்டிஜர்ல நான் வந்து ஒரு வேரியபிள் வாங்க போறேன். அந்த வேரியபிள் பேர் வந்து ரைட். ஸோ ரைட்டோட இனிஷியல் வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? 0ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இங்க டிஸ்கஸ் பண்ணாதான். ஸோ இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? 0ன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா? 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ r is equal to 0. ஸோ r is equal to இனிஷியல் வேல்யூ 0ன்னு அதாவது ரைட் is equal to 0ன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து ரைட் வந்து எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும்னா, ஸ்மாலர் தென் எண்ணா இருந்துச்சுன்னா, எண்ணுங்கிறது என்ன? அந்த லென்த். இப்போ எனக்கு வந்துட்டு ஏபிசி பிபிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா, நமக்கு லென்த் வந்துட்டு 8. 8க்கு கீழ வரைக்கும் தான் வந்து நமக்கு என்ன பண்ண போறோம், ரைட் வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அடுத்து அத வந்து இன்கிரிமெண்ட் பண்ண போறோம். ரைட்ட வந்துட்டு இன்கிரிமெண்ட். ரைட் பிளஸ் பிளஸ் 1 செகண்ட். இது வரைக்கும் நார்மலா நம்ம போடுறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இப்போ கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் செட் சாரி ஏலியன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நான் ஏலியன் இருக்கிறது பதிலா ஈஸியா புரியறதுக்கு கேரக்டர் செட்னு வச்சுக்கிறேன். கேரக்டர் செட். ஸோ கேரக்டர் செட். ஓகே. கேரக்டர் செட் வந்துட்டு கவுண்ட் பண்ண போறோம். கவுண்ட் ஆஃப் இப்போ எனக்கு இந்த எஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? ஆஃப் ஆர்ங்கிற இண்டெக்ஸை நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இந்த இந்த மெத்தட தான் நான் வந்து அங்க ஃபார்முலால கொடுக்க போறேன். அப்போ எஸ் ஆஃப் ஆர் இத தான் நான் வந்துட்டு இங்க சொல்ல போறேன். ஸோ கவுண்ட்ல நான் எதை கவுண்ட் பண்ண சொல்ல போறேன்னா, எஸ் ஆஃப் ஆர். ஆர்னா ரைட். ஓகே. ஆர் ஆஃப் ரைட் சாரி எஸ் ஆஃப் ரைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ங்கிறது நம்மளோட ஸ்ட்ரிங். ரைட்டுங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஸ் ஆஃப் 0ல வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்னா, ஏங்கிற வேல்யூ இருக்குமா? அத வந்துட்டு நான் வந்து கவுண்ட் பண்ண சொல்ல போறேன். ஒண்ணா கவுண்ட் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க ஈக்குவல் டு 0ன்னு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஈக்குவல் டு 0. இங்க ஏன் 0ங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம்னா, இந்த அன்ஆர்டர்ட் செட் இருக்குல்ல, அன்ஆர்டர்ட் செட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப அந்த டூப்ளிகேட் வேல்யூ அதாவது ஏங்கிறது வந்து பிரசன்ட் அதாவது டூப்ளிகேட் இல்ல அப்படின்னா 1 ஆவும், டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா 0 ஆவும் எடுத்துக்கும். அப்ப 0ங்கிறது அங்க வந்து டூப்ளிகேட் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டூப்ளிகேட் இல்லன்னா 0. டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அங்க வந்து 1ங்கிற மாரி வேல்யூ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேரக்டர் செட் வந்துட்டு இன்சர்ட் பண்ண போறோம். இப்ப அந்த வேல்யூ வந்துட்டு டூப்ளிகேட் இல்ல. ஆல்ரெடி வந்துட்டு அதுல வந்து எதுவும் டூப்ளிகேட் இல்ல அப்டின்னா, அந்த கேரக்டர் செட் வந்து போய் ஆட் ஆயிடணும். இப்ப ஏங்கிறது ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்டாக்ல இல்ல அப்டின்னா, அந்த ஸ்டாக்ல
போயிட்டு ஏங்கிறது இன்சர்ட் ஆகணுங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இன்சர்ட் எதுல இன்சர்ட் ஆகணும்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ரைட், அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ரைட். ஸோ கொடுத்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம எழுதணும். ஸோ இங்க வந்து நான் மேக்ஸ் LEN போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் லென்த்துக்குரிய ஃபார்முலா வந்துட்டு என்னது? மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் லென்த். ஸோ சாரி, மேக்ஸிமம் லென்த்துக்கு நம்ம இங்க ஆல்ரெடி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஆல்ரெடி மேக்ஸிமம் லென்த் வந்து நமக்கு என்ன இருக்கு? 0. அப்ப 0, இப்ப புதுசா வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? புது மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா என்ன? ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. அதான் ஃபார்முலா. ரைட் பிளஸ் சாரி மைனஸ் லெஃப்ட் சப்ராக்ட் ஆஃப் லெஃப்ட் பிளஸ் 1. இதான் வந்து ஃபார்முலாவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தியரி பார்ட்ல பார்த்தோம். இதான் ஃபார்முலா. இது எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறதையும் நான் தியரி பார்ட்லயே சொல்லிட்டேன். ஸோ புரியலன்னா மறுபடியும் தியரி பார்ட் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ கோலன். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஃபார் லூப். இதுல வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இல்ல அப்டின்னா இதுல ஆட் ஆயிட்டே வரும். சப்போஸ் சப்போஸ் இதுல டூப்ளிகேட் வந்துருச்சு அப்டின்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்ஸ் பார்ட்டுக்கு ஜம்ப் ஆயிரணும். ஸோ எல்ஸ் பார்ட்ல என்ன குடுக்க போறோம்னா, அந்த லெஃப்ட்ங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம்ல, அந்த லெஃப்ட்ங்கிறத இங்க தான் பயன்படுத்த போறோம். ஸோ லெஃப்ட்ங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 0ன்னு ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ 0 தான் காமனா இருக்கு. ஸோ 0ல இப்ப ஏன்னு இருக்க ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த ஏ ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆகும். 1க்கு இன்கிரிமெண்ட் ஆகும். அப்புறம் அந்த 1லையும் வந்து எரேஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்கிரிமெண்ட் ஆகும். அந்த மாதிரி எரேஸ் பண்ணி இன்கிரிமெண்ட் பண்றத தான் நம்ம வந்து லெஃப்ட்ங்கிறத யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இத வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒயில் லூப் வச்சு தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆறது முடிக்க இது வந்து லூப் ஆகணுங்கிறதுனால நம்ம ஒயில் லூப். ஓகேங்களா? ஸோ கேரக்டர் செட்ல வந்து பார்த்தோம்னா, டாட் கவுண்ட். எத கவுண்ட் பண்ண போறோம்னா, எஸ் ஆஃப் ரைட், இண்டெக்ஸ் ஆஃப் ரைட். ஸோ இது வந்து நான் கால்குலேட் பண்ணும்போது, இப்ப எனக்கு ரைட்டுங்கிறது 0ங்கிறதுல இருக்குன்னு வச்சுக்கலாம். சாரி. இப்போ ஏபிஏ சாரி ஏபிசி அடுத்து ஏங்கிறது 4த் இண்டெக்ஸ்ல வரும். அப்ப இங்க வந்து 4ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். இங்க வந்துட்டு அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்துட்டு டூப்ளிகேட் வந்து பிரசன்ட் ஆகும். ஸோ டூப்ளிகேட் பிரசன்ட் ஆனுச்சு அப்டின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம இங்க குடுக்க போறோம். ஸோ டூப்ளிகேட் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா, நான் கேரக்டர் செட்ட வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? எரேஸ் பண்ண போறேன். எரேஸ்க்கு கீவேர்ட் வந்துட்டு எரேஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்கணும். டாட் எரேஸ். ஸோ ஆஃப் எரேஸ் ஆஃப் இப்ப எத எரேஸ் பண்ண போறேன்? என்னோட லெஃப்ட் இண்டெக்ஸோட வேல்யூ இருக்குல்ல, அத நான் எரேஸ் பண்ண போறேன். இப்ப இனிஷியலா நமக்கு எஸ் ஆஃப் லெஃப்ட் வந்துட்டு என்ன இருக்கு? 0. ஸோ 0ங்கிற வேல்யூ இண்டெக்ஸோட ஆ எலமெண்ட் என்ன? ஏ. அப்ப ஏங்கிறது வந்து எனக்கு என்ன ஆயிரும்? எரேஸ் ஆயிரும். ஸோ எஸ் ஆஃப் லெஃப்ட் லெஃப்ட்டோட வேல்யூ 0. அப்ப ஏங்கிற எரேஸ் ஆயிரும். அப்ப எனக்கு 4த் எலமெண்ட் ஏ வந்து உள்ள வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ கோலன், செமிகோலன். ஸோ இப்போ இந்த இது எரேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த லெஃப்ட் என்ன பண்ணணும்? லெஃப்ட்ட வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணணும். அடுத்து L1ஆ மாத்தணும். ஸோ அதுக்கு லெஃப்ட் லெஃப்ட் வந்துட்டு பிளஸ் அவ்வளோதான். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட மேக்ஸிமம் லென்த் வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த மேக்ஸிமம் லென்த் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் கடைசியா அவுட்புட்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு கேரக்டர் செட் ஆஃப் கேரக்டர் செட் ஆஃப் டாட் இன்செர்ட். ஸோ சாரி. இப்போ வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். என்னதுன்னா நம்ம வந்து எஸ் ஆஃப் ரைட் வந்துட்டு RIGHT. ஓகே. இப்போ இங்கேருந்து வர்றதுல நம்ம வந்துட்டு
அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டூப்ளிகேட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நியூவா கொண்டு வந்து அந்த ஏ உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, அது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஃபார் லூப் போயிட்டு அந்த எல்லா எக்ஸிக்யூஷனும் நடக்கும். அங்க மேக்ஸிமம் லென்த் வந்து அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதோட முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிண்ட் எடுக்க போறோம். ஸோ ரிட்டர்ன் எத பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டர்ன் மேக்ஸிமம் லென்த். ஸோ நான் மேக்ஸிமம் லென்த்துக்கு என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்கோம்? எல் வந்து கேப்ஸ்ல குடுத்துருக்கோம். ஸோ LENGTH ஓகே. ஸோ இப்போ வந்து இத நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஓவர்ஃப்ளோவா மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நமக்கு வந்துட்டு இங்க முக்கியமா வந்து என்னென்ன தேவைப்படும்னா, லெஃப்ட், ரைட்டு அடுத்து பார்த்தோம்னா அன்ஆர்டர்டு செட். அதாவது நம்ம டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அண்ட் கடைசியா மேக்ஸிமம் லென்த்த வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு மேக்ஸிமம் லென்த்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணுங்கிறதுல வந்து நான் எவ்வளோ லென்த் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு குடுத்துர்றேன். ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் லென்த் வந்து ஸ்டார்ட்டிங்ல 0. 0ங்கிறது தான். இப்ப எனக்கு வந்துட்டு அங்க எந்த ஸ்ட்ரிங்குமே யூசர் சைட்ல இருந்து குடுக்கல அப்படின்னா, எனக்கு 0ங்கிறது பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அன்ஆர்டர்டு செட்ல கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுனால கேரக்டர் குடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வேரியபிள் பேர் குடுத்துருக்கேன். கேர் செட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ல லெஃப்ட் வந்து டைரக்ட்டா நான் இனிஷியலா 0ன்னு குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்துட்டு இன்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு இனிஷியல் குடுத்துட்டு, இப்போ வந்து ரைட் வந்துட்டு அதாவது லென்த் ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட கம்மியா இருந்துச்சு அப்புட்ன்னா, எனக்கு வந்துட்டு ரைட் வந்து பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆகணும். அதுக்கடுத்து அதுக்குள்ள நான் வந்து ஃபார் லூப்ல இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கேன். இஃப் அது வந்துட்டு கவுண்ட் ஆகும்போது ஈக்குவல் டூ 0 அதாவது எனக்கு வந்து டூப்ளிகேட் இல்ல அப்புட்ன்னா, எனக்கு வந்து டூப்ளிகேட் இல்லன்னா, அங்க வந்து என்ன ஆகணும்னா, உள்ள வந்து இன்சர்ட் ஆகணும். அந்த ஏங்கிறது வந்து இப்ப இருக்குன்னா, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா, அது வந்து எனக்கு உள்ள இன்சர்ட் ஆகணும். எதுக்குள்ளனா, எனக்கு அந்த ஆஃப் ரைட் இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு வந்துட்டு இன்சர்ட் ஆயிருக்கணும். அடுத்து மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா குடுத்துருக்கேன். ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்ஸ்ல வந்துட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா, எத்தனை ஐட்ரேஷன்ஸ் வேணாலும் அதுக்குள்ள நடக்க முடியும். ஸோ அதனால ஒயில் லூப்ல குடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு எனக்கு என்ன குடுத்துருக்கேன்னா, இப்போ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு லெஃப்ட் வந்துட்டு அ லெஃப்ட்டோட வேல்யூல இருக்கிறது வந்து எனக்கு எரேஸ் ஆயிரணும். எரேஸ் ஆயினதுக்கு அப்புறம் எனக்கு லெஃப்ட் வந்து பிளஸ் பிளஸ் ஆகணும். அன்டில் எனக்கு வந்து அந்த வேல்யூ உள்ள வந்து ஆட் ஆரம்பிக்கும். இப்போ ஆட் ஆயிருச்சு அப்புட்ன்னா, எனக்கு இதுலருந்து வெளிய வந்துட்டு அந்த வேல்யூ வந்து மேல இன்சர்ட் ஆயிரும். எதுலன்னா, நம்மளோட ஆஃப் ரைட்ங்கிற இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு வந்து இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மேல இருக்க ஃபார் லூப் போயிட்டு, அடுத்த ஒரு ரைட் வேல்யூக்கு வந்துட்டு ஆப்பரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கடைசியா வந்துட்டு எல்லா ஐட்டரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ரைட் அண்ட் லெஸ்ஸர் தென் என்ங்கிற வரைக்கும் அந்த ஆப்பரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், எனக்கு கடைசியா வந்து ரிட்டர்ன்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கேன். அதுல வந்து எத ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னு பார்த்தா, எனக்கு கடைசியா அங்க மேக்ஸிமம் லென்த்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம டைப் பண்ணது வந்துட்டு ஜாவாவோட கம்பைலர்ல வந்து நம்ம பண்ணிட்டோம். இங்க வந்து நான் சி பிளஸ் பிளஸ்ங்கிறத வந்து செக் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜாவால பண்ணிட்டு இருந்ததுனால ஜாவாங்கிற செலக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் சி பிளஸ் பிளஸ் வந்துக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இருக்கிறத வந்து நான் மாத்திட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்துட்டு கேஸ் வந்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்துட்டு கேஸ் 1, 2 அண்ட் கேஸ் 3 3மே வந்து நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கிரேட்டஸ்ட் ஐ மீன் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுச்சு, இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து கமெண்ட் செக்ஷன் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்ல வீடியோஸ்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். பை பை. டாடா.